என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அழகாதான் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. பாடும் பறவை கூட்டங்களை பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதாய் பாருங்கள். வழக்கமா தாலாட்டு பாட்டு பாடுவ, அப்படி இல்லைன்னா என்னைய வச்சு பாட்டு பாடுவ. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன் ஜாலி ஜிம்கானா. ஜிம்கானாவா? பல்லெல்லாம் தெறிக்கிய மாதிரில வெளியே தெரியுது காலையில இருந்தே. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன் ஜாலி ஜிம்கானா. லூசு, காலையில வேலை இல்லையா? வேலை இல்லாட்டாதான் சிரிச்சுட்டே நிக்கணுமா? இல்ல, எதுக்கு இவ்வளவு சந்தோஷம் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. நான் சந்தோஷப்படியது உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்? ஏன்னா அப்படிதான். வெளியே கிளம்ப முன்னாடி எனக்கு மண்டைக்கு இருக்கு பிடிச்சிடும். சரி, என்ன நானே சொல்லி. நாளைக்கு என்ன நாள்னு சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு சண்டே. சண்டேனா என்ன? சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை. உங்க மூஞ்சி. ஏமா நாளைக்கு என்ன நாள்னு கேட்ட? சண்டேன்னு சொன்னேன். சண்டேனா என்னன்னு கேட்ட? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன். நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு போன நாள். தேடு விருந்து. நான் சொன்ன கண்டில எனக்கு ஹாப்பி, உங்களுக்கு ஹாப்பியா இருக்காதுன்னு. உடனே உங்க மூஞ்சி மாறிட்டு பத்தில. ஆனா வேற வழியே இல்ல பிள்ளை. 10 நாள் அங்க ஸ்டே பண்ணி தான் ஆகணும். இப்ப நீங்க மட்டும் அநியாயத்துக்கு பல்ல காட்டிட்டு நிக்கலையா? சாரா, நாளைக்கு அடுத்த நாள் என்ன நாள்னு சொல்லு பாப்போம். திங்கக்கிழமை, மண்டே. தெளிவா தான் இருக்கு போல. எப்படி கரெக்டா சொன்னா? கரெக்டா தாம சொன்ன. இன்னைக்கு டேட்ட சொல்லு. 23. சாரா, சர்ச்சில இருந்து இன்னைக்கு கேரல் வருவாங்க. இப்ப சொல்லு, மண்டே என்னது? திங்கக்கிழமை. என்ன ஒரு அறிவு! ஹிந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கண்டுபிடிக்க முடியல பத்தியா? என்ன நாளா வேணா இருக்கட்டுங்க, 10 நாள் எங்க பாட்டி கூட எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் இல்லையா? சாரா, ஆசைப்படாதம்மா, நம்ம போக மாட்டோம். ஏன் உங்களுக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்கா? யாராவது கொஞ்சம் சிரிச்சிடக்கூடாது. சரி. அன்னைக்கு அச்சா ரூமுக்கு வரும்போது என்ன சொன்னியா? எலும்பினா வர மாட்டேன்னு சொன்னீங்களா? நானும் உடனே எலும்பேல. இப்ப வராத மாதிரியே பேசிட்டு இருக்குதியா? சாரா, நான் மட்டும் இல்லம்மா, நீ என்ன போக மாட்ட. எங்க பாட்டி அப்பவே சொன்னாவ, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம ஆசைப்படி இருக்கே முடியாதுன்னு. இங்க வா. இனிமே நான் எங்க வீட பார்க்கவே முடியாதா? அட லூசு. இனிமே நான் உங்களுக்கு லூசு தானே? சாரா, நாளைக்கு அடுத்த நாள் கிறிஸ்துமஸ். அடுத்த ஒரே வாரத்துல நியூ இயர் வருது. அழாம நின்னதான் சொல்லுவேன். அழுதியன்னா வாயை திறக்க மாட்டேன். அம்மா, அது எப்படிடே? பிள்ளைகளால மட்டும் எவ்வளவு அழுதுகிட்டு இருந்தாலும் ஒரே செகண்ட்ல கோவத்துக்கு மாற முடியுது. எவ்வளவு கோவமா இருந்தாலும் ஒரே செகண்ட்ல சிரிக்க முடியுது. இப்ப நான் அழணுமா? சாரா, கிறிஸ்துமஸ், நியூ இயர், தீபாவளி இது எல்லாமே ஹஸ்பண்ட் வீட்டுல தான் கொண்டாடுவாவ. அதுவும் இதுதான் நமக்கு முதல் கிறிஸ்துமஸ். அதனால கண்டிப்பா விட மாட்டாவ. அப்ப என் ஆசையெல்லாம் அவ்வளவுதானா? 10 நாள் அங்க எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கான். விடுவாங்கம்மா, ஆனா நியூ இயர் எல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் 10 நாள் விடுவாங்க. உங்கள்ட்ட உங்க அம்மா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாவளா? எனக்கு முதல்ல தெரியும். அவ எல்லாரும் கல்யாண சந்தோஷத்துல கிறிஸ்துமஸ் நியூ இயர் வாரதே மறந்துட்டாவ. அப்ப நீங்க இந்த கல்யாணத்துல சந்தோஷமா இல்லையா? ஏன்? அவ எல்லாரும் கல்யாண சந்தோஷத்துல கிறிஸ்துமஸ் நியூ இயரை மறந்துட்டாவ. நீங்க நல்லா தெளிவா இருந்திருக்கீல்ல, அதான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டேன். சாரா, உலகத்துல யார்கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிடலாம். எமன் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். ஆனா ஒய்ஃப் கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாதாம். அவ்வளவு கொடுமைக்காரியா? இல்ல சாரா, நாங்க பிரச்சனையை முடிக்கலான்னு ஒரு பாயிண்ட் எடுப்போம். நீங்க பிரச்சனையை எப்படிடா ஸ்டார்ட் பண்ணலான்னு அடுத்த பாயிண்ட் பிடிப்பியா? அப்ப நான் தான் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணேனா? இனிமே வடிவேல் பாட்டை தான் நான் பாடிக்கிட்டு தெரியணும். எனக்கு சஜ்ஜு எங்க பாட்டி எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. எங்க அம்மாட்ட வேற எவ்வளவு ஆசையா சொல்லிட்டு இருந்தேன். சாரா, ரெடியா தான் வச்சிருப்பியா? இல்ல, அழ ஆரம்பிச்சு ஒரு 6-7 செகண்ட் தாண்டி கண்ணீர் வரும். உனக்கு மட்டும் என்ன, அழ தொடங்க முன்னாடியே கண்ணீர் வருது. ஏங்க, எனக்கு ஒரு ஐடியா. பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம எங்க வீட்டுக்கு போயிருவோம். போயிட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில இங்க வந்துருவோம். மறுபடியும் சாயங்காலம் அங்க போயிடலாம். மாறி ஜனவரி 1 காலையில இங்க வந்துருவோம். திருப்பியும் சாயங்காலம் அங்க போயிருவோம். அப்படியெல்லாம் விட மாட்டாங்க சாரா. அவியெல்லாம் விடுவாங்க. ஆனா நீங்க தான் என்னவும் பிளான் போடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான் எங்க வீட்ல வந்து நிக்கிறதுல பிரஸ்டேஜ். யாருக்கு? எனக்கா? ஆமா, பொண்ணு வீட்ல 10 நாள் வந்து நின்னா உங்க பிரஸ்டேஜ் குக்கர் என்ன ஆயிரும்? அதான் வெடிச்சிரும். இங்க பாரு, நியூ இயர் எல்லாம் முடிஞ்சு ஜாலியா 10 நாள் போய் நின்னுட்டு வந்துடலாம். இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் நின்னா டிராவல்லே டைம் எல்லாம் போயிடும். எனக்கு இப்ப எங்க
அம்மையை பார்க்கணும். ஆமா, 24 மணி நேரமா போன்ல வீடியோ கால், ஆடியோ கால் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அவங்கள இப்ப பாக்கணுமா? போன்ல எங்க அம்மா ஹக் பண்ண முடியுமா? எங்க அம்மாக்கு மடியில படுக்க முடியுமா? இல்ல எங்க அம்மாவால சாப்பாடு தான் ஊட்டி விட முடியுமா? சாரா, உன்னைய மட்டும் நடிக்க விட்டுட்டா போதங்கிட்டியா, அப்படியே எல்லா அவார்டையும் வாங்கிட்டு வந்துருவ. மூஞ்சி முன்னாடி புகழாதுங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது சரி, காலையில 6 மணி 7 மணிக்கு எல்லாரும் எழும்புவாவ, அங்க இருக்கிறது வரைக்கும் 11:30க்கு தான் எழும்பிட்டு இருந்த. இல்ல சாரா, எனக்கு புரியல, புரியாம தான் கேக்கேன். 11 மணிக்கு எழும்புவ, என்னைக்கு உங்க அம்மாக்கு மடியில போய் படுத்த? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் புரியுமா? ஒரு கருப்பு கோட்டை எடுத்து உன்ட்ட தாராவ தந்துகிட்டு சொல்லியாவ, இப்போதைக்கு நீங்க வக்கீல்னு உங்களை நீங்களே நினைச்சுக்கிடுங்கன்னு. அந்த கோட்டை கலத்த முன்னாடி ஒன்னு நீயே வக்கீல்னு நம்பி என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் போட்டு 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 போட்டுன்னு பேசி முடிச்சிருவ. புகழாதுங்க. ஆமா, புகழியாவ. நியூ இயர் முடிஞ்சு கண்டிப்பா கூட்டு போவீங்களா? சாரா, வீட்டுல யாராவது வந்து நாளைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லாம இருந்தாங்கன்னா நாளைக்கே கூட்டு போறேன். அப்படியா? வாயை பிளக்காத, கண்டிப்பா சொல்லுவாவ. நீங்க ஏன் ஷர்ட் ஃபர்ஸ்ட் பட்டன் போடல? பாக்குறதுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். பாக்குறதுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கீங்களே. டெய்லி காலையில எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 4:30. ஏன் வீடு வீடா போய் பால் பாக்கெட் போடுவீங்களா? இல்ல இல்ல, படிப்பேன். படிப்பீங்க. பட் யூ லுக் பியூட்டிஃபுல். Thank you. நம்மள ரீல்ஸ் பண்ணா டாப்ல வந்துருவோமோ? யாருக்கு தெரியும் சாரா, அடுத்த பிரியங்கா மோகன் கூட எனக்கே படம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும். ஆமாம்மா, வெத்தல பேக்க வச்சுக்கிட்டு கூப்பிடியாவ. ரோஹித், வாங்கம்மா. அத்தை, என்ன இப்படி பண்ணிட்டியா? கதவு கூட தட்டாம உள்ளால வந்துட்டியா? ஏன் அக்ஷயா? அத்தை, உங்க பையன் ரூமுக்குள்ளால கதவை தட்டாம வரக்கூடாது, அப்புறம் உங்க பையனுக்கு கோவம் வந்துரும். அக்ஷயா, வாயை மூடு. ஏன்? உண்மைதானே சொன்னேன். ஏம்பல அவகிட்ட மட்டும் ஏன்னா நேரமா தெரு தெருன்னு நிக்க? அத்தை, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மக்களே. ரோஹித், எப்ப பார்த்தாலும் அவள்கிட்ட சிட்டு சிட்டு நிக்காத. விடுங்க அத்தை, உங்களை திட்டிடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு உங்க நல்லதுக்காண்டி சொன்னேன். எம்மா, நீ யாருக்கு நல்லதுக்காண்டி ஒன்னும் சொல்ல வேண்டாம், உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. சாரா, என்ன அத்தை, உங்க வீட்டுக்கு போறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இல்லையா அத்தை? ரொம்ப ஆசைப்பட்டியாமா? இல்ல அத்தை, கிறிஸ்துமஸ் நியூ இயரும் வருதுல்ல அத்தை. எல்லா பொண்ணுங்களுக்கும் கிறிஸ்துமஸ், நியூ இயர், தீபாவளி எல்லாம் ஹஸ்பண்ட் வீட்ல நிக்கதான் ஹாப்பி. இப்ப கூட நீ சொல்லிட்டே இருந்தாவ தெரியுமா, துணியெல்லாம் எடுத்து வைமா, நாளைக்கு கிளம்பினாலான்னு. அத்தை, எல்லா பொண்ணுங்களுக்கும் கணவனே கண்கண்ட தெய்வம். கணவன் வீட்ல கிறிஸ்துமஸ் புது வருஷம் எல்லாம் கொண்டாடாதான் சிறப்பு. எப்பப்பா, என்னம்மா அடிச்சு விடா. கண்டியா, அவளுக்கு இருக்க அறிவுல பாதி கூட உனக்கு இல்ல. அவள்கிட்ட இருந்து படிச்சுக்க. காசா பணமா அடிச்சு விடு. ரோஹித், என்ன இருந்தாலும் தாய் வீடு தான் சொர்க்கம். எப்படியாவது 10 நாள் விருந்துக்கு போயிட்டு வந்துடலாம்னு ஆசைப்பட்டிருப்பா. இன்னைக்கு காலையில அவி அம்மா வீட்டு கூட்டு போயிட்டு சாயங்காலம் கூட்டுவா. நீ வெளியே எங்கேயும் போயிடாம அவி வீட்லயே நில்லு. அதுக்கு பிறகு நியூ இயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் நின்னுகிட்டு வரலாம். அம்மா, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குமா, நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். எங்கம்மா? ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். ஸ்டேஷனுக்கா? அங்க உனக்கு என்ன வேலை? என்னமா லீவே முடியல? ஒரு முக்கியமான விஷயமா போனோம்மா, போயிட்டு வந்துருவேன் உடனே. நாளைக்கு கூட்டு போறேன். சரி. என்ன என்ன? போவேலியா? எங்க? ரூம் விட்டு வெளியே. உங்களுக்கு அவில்ட்ட வம்பிழுக்காம தூக்கமே வராது. எங்க ஜாலியா இருக்கு தெரியுமா? நீ எதுக்குதாம்மா ஜாலியா இல்ல? எல்லாத்துக்கும் ஜாலியா தான் இருக்க. நாளைக்கு எங்க வீட்டுக்கு போறோம். குதிக்காத, போயிட்டு ஈவினிங்கே வந்துருவோம். போறோம்ல போறோம்ல. பாருங்க, எங்க வீட்டுல உள்ளவியல்ட்ட உங்களை என்னெல்லாம் தப்பு தப்ப செல்லு குடிக்கேன்னு பாருங்க. ஆமா, நான் உடனே பயந்து கடுக்குள்ளால ஒளிஞ்சிடுவேன். சாரா, ஹக். சீ, சீயா? என்னம்மா ரொமான்ஸ் நினைப்பா? பிரியா கல்யாணம் ஞாபகம் இருக்கட்டு. ஹக். அப்ப நான் தான் நாளைக்கு கூட்டு போவேன். வெளியே போட்டுமா? போ. ராஜு, மன என்ன செஞ்சுக்கிட்டு நிக்க? ஆன்லைன்ல இருந்து ஒரு ஷூ ஆர்டர் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன் பாட்டி. ஆன்லைன்லயே பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பென் லைன்ல ஏதாவது பார்க்கலாம்ல? எது பென் லைனா? ஆமாமாக்கா, வயசு ஆகுதுல்ல, ஏதாவது ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டாமா? பாட்டி, வெத்தலை கல்லி இடிக்கிறதோட நிறுத்திக்கா பத்துக்கா. உன் வயசு பயலு எல்லாம் எத்தனை பிள்ளைகளை பாத்துக்கிட்டு தெரியுது. நீ என்னடா என்னமா ஆன்லைனே பாத்துக்கிட்டு இருக்க?
இப்படி வெள்ளந்தியா இருக்காதல்ல மோன. நீ ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணு. புறவு காதலுக்கு இதெல்லாம் சுத்திக்கிட்டு கிடைக்க வயசுல ஆன்லைன பாத்துக்கிட்டு இருக்க. ஏதாவது பெண் லைன பாருல. பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வா. பெண் வீட்டுல சம்மதிக்கலையா கூட்டு வா. பாட்டி நீ பேசுனது மட்டும் அம்மைக்கு காத்துல கேட்கணும். அத கடக்கலமன. நீ கிளி மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்து கொண்டு வா. அவ ஆசீர்வாதம் பண்ணி ஆரத்தி எடுப்பான்னு நினைக்காத. நான் ஆசீர்வாதம் பண்ணி ஆரத்தி எடுக்கேன். அத்தை வயசு ஆவாம மூளை குழம்பிட்டே இருக்குல்ல. எந்த பாட்டி மாராவது பேர பிள்ளைகிட்ட இப்படி சொல்லுவாங்களா? அடி போடி இவளே. மோன உன் தாத்தா மட்டும் இந்த காலத்துல பிறந்திருக்கணும். ஒண்ணுக்கு 4 பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிருப்பாரு. ஏதாவது நல்ல புத்தி சொல்லி கொடுக்க தெரியுதா? ஆனா நல்ல புத்தி சொல்லி கொடுக்க ஓமாவே 1ஆம் கிளாஸ் படிக்கேன். மோன நல்ல கிளி மாதிரி பிள்ளையை பாரு. பாட்டி கிளிக்கு நான் எங்க போக? வெள்ளந்தியா இருக்காதல மோன. இப்பதான் ஆன்லைன் பிடிச்சிருக்க. எப்படியாவது பெண் லைன் பிடிச்சு ஏதாவது பிள்ளையை கரெக்ட் பண்ணு. ஆன்லைன் பெண் லைனா? கொஞ்சம் மவனுக்கு புத்தி சொல்லு. ஆன்லைன் கிடக்க. ஃப்ரெண்ட்ஸா முக்கியம். பிரியா என்னத்த இன்னைக்கு லீவுன்னு என்கிட்ட சொன்ன, திடீர்னு வெளியே கிளம்பி போற? ஆமாத்த சஞ்சய் கூட வெளியே போறேன். சரிம்மா. பாட்டிமா போயிட்டு வரேன். சரிம்மாக்கா. உனக்கண்ணா அடுப்பங்கரையில வேலை இல்லையா? என்னையே பாத்துக்கிட்டு நிக்க. வர வயசாவதே தவிர புத்தி எல்லாம் தலைகீழா போயிட்டு இருக்கு. இவன் எங்க இருந்து ஏமாவையும் கெட்டி கொண்டு வந்தானோ? பயலுக்கு வயசாகுது, ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரணும்னு பாக்கலாம். எல்லாம் நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். ஹலோ. என்னம்மா? இல்ல சும்மா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போனாலே அவ்வளவு சந்தோஷமா இருப்பியா? இன்னைக்கு நானே பீச்சுக்கு போலான்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனா எனக்கு இல்லாம இருக்குதியா? முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே. அப்படியெல்லாம் இல்லையே. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் முகத்துல சிரிப்பு வந்திருக்கு. இல்ல பைக்ல இருந்து இறக்கி விடும்போது அழுதுட்டே வீட்டுக்குள்ளால போனேன். ஒரே சிரிப்பா இருக்குல்ல அதான். அது அப்படிதான். காலைல தண்ணி பட்டு போகும்போது எவ்வளவு சுகமா இருக்கு. என்ன என்னையே பாத்துட்டு இருக்க? ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல வேண்டாம். புறவு என்ன பீச்சு கூட்டு வந்துட்டு என்ன பாத்துட்டு நிக்க? ஏன் கண்ணு, நான் எங்க வேணா பாப்பேன், யார வேணா பாப்பேன். அப்படிங்களா? ஆனா பாத்துட்டு இருக்கிறது ஏன் மூஞ்ச. அப்ப நான் கேப்பேன்ல. கேளுங்க. என்ன லவ் ஸ்டார்ட் ஆயிட்டா? ஃப்ரெண்ட். அதுல மட்டும் கரெக்டா இருந்துரு. பிரியா என்னாச்சு? ஐ மிஸ் யூ. தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடி கோபுரம், ஆடி வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும், குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது, என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தோண்டி தோண்டி தேரை ஊட்டுகிறாய். பிரியா என்னாச்சு? எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காவ. ஒய் ப்ரப்போஸ் பண்ண போறியா? இல்ல ஃப்ரெண்ட். இதுல மட்டும் கரெக்டா இருந்துக்கா. நான் இனிமே அழ மாட்டேன். சரி. அதனால நீங்க என்ன நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணணும். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சஜு நேத்துக்கு வந்து சொன்னா நான் சும்மா சும்மா அழுதுட்டு இருக்கிறதுனால தான் நீங்க எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களா? நான் அழுதுட்டே இருக்கனால தானே நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல. பிரியா எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நானும் உங்க கூடாலே வந்திருப்பேன். ஏன்? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தானே எனக்கு எல்லாம். சரி எல்லாரும் பாத்துட்டே இருக்காவ, அதுல பிரிந்து பேசுவோமா? என்னாச்சுமா? ஏன் தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயோ? பிரியா அதெல்லாம் நல்லா இருக்குல்ல இன்னைக்கு? ஆமா. ஒய் ஒன்று கேக்கட்டா? கேளுங்க. பிரியா உன் மாமா ஹார்ட் எனக்கு வச்சிருக்கிறதுனால தானே நீ என்கிட்ட பாசமா இருக்க. இந்த ஹார்ட் மட்டும் இல்லைன்னா நீ என்கிட்ட பேசிருக்கவே மாட்டல்ல. சொல்லுமா, உனக்கு சொந்தமானது என்கிட்ட இருக்கிறதுனால தானே நீ என்கிட்ட பேசுற. என்ன ஹார்ட் இருக்கிறதுனால பிடிக்குமா இல்லாட்டால பிடிக்குமான்னு கேட்டேன். எப்பவுமே ஃப்ரெண்டா பிடிக்கும். இந்த வந்துட்டே இல்ல ஃப்ரெண்டுங்கிற பேரை தூக்கிட்டு. உங்களுக்கு தான் நாங்க ஹார்ட் டொனேட் பண்ணோம் தெரிஞ்சோன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? ஒரு பேச பேச உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆனியா? இப்ப லவ்வர் ஆனே, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆவேன். ஹலோ, ஃப்ரெண்ட்ல இருந்து இன்னும் தாண்டல, இப்போ ஃப்ரெண்ட்ல தான் இருக்குதியா? ஆமா நான் ஃப்ரெண்ட்ல இருக்கேன், இவ பேக்ல இருக்கா வந்துட்டா. போய் அப்பனா நான் வேற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படிதானே? தாராளம் பண்ணுங்க. அப்பனா உன் போனை தான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணியே. ஏன் போனா? ஆமா காலேஜ் பிள்ளைகளுக்கு நம்பர் எல்லாம் இருக்கும்ல. 5ல இருந்து ஆரம்பிப்போம். 5 பிள்ளைக்கு பார்த்த கல்யாணம் வர நின்னுட்டு
இனிமே நாங்க பேசி எங்க லவ்வ டெவலப் பண்ணி எப்ப கல்யாணம் பண்ணியது? அந்த பிள்ளையாவது ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்ன ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிட்டா போதும். ஓகோ பிறகு பிரியா, ஒண்ணு போனா இன்னொன்னு வச்சிருக்கணும்ல. நல்ல படம் எல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டியா? நேத்து வரைக்கும் மூக்கு பாய்ச்சிட்டு இருந்த பிள்ளை இன்னும் இப்படி சிரிக்குதேன்னு பாத்துட்டு இருக்கேன் நான். அழுதுட்டே தான் இருந்தேன். சஜு தான் வந்து என்ன நடந்துன்னு சொன்னான். சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் அழுதுட்டே இருக்கணும். அதான் நீங்க என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களா? பிறகு அதான் இனிமே நான் அழவே மாட்டேன். அப்ப எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவீல்ல? விவரம் தான். சஞ்சய், அந்த ஆளால எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்படியெல்லாம் பேசாத குட்டிமா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நானும் உன் கூடாலே வந்துருவேன். நான் இப்ப வாழ்றதும் உன்னாலதான், வாழ்ந்துட்டு இருக்கதும் உனக்காக தான். ஓய், ஃபீல் பண்ணியாச்சா? ஆமா, கேள்வியும் கேட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணியாச்சானா? எங்க மாமா இறந்து போன பரிதாபத்துல தானே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? அவர் போன்ல உன்னை பார்த்ததை நான் சொன்னேன், நல்ல ஹோம்லியா அழகா இருக்காங்கன்னு. அடா பர்றா விக்கத்த. போங்க. ஒத்தி பச்ச மல்லிகை மொட்டு ஒத்துரிச்சு வெக்கத்தை விட்டு சரி போமா.